माये माये विष्णु माये माया माया विष्णु माया. மாயன் மாயன் நேயர்களுக்கு வணக்கம். என் பேரு ராம்நாத். நான் வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல. ஸோ நான் இங்கே சென்னையில் வந்து செட்டில் ஆகிட்டேன். உங்களோட நான் பேசுறதுக்கு ஒரு மாயன் மாயன் சேனல் ஒரு தொடர்பாக இருந்துச்சு. மாயன் மாயன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விஷ்ணு மாயா என் வாழ்க்கையில வந்த ஒரு அபரிவிதமான ஒரு என்னோட குடும்பத்துல ஒருத்தர்னு சொல்லலாம். ஸோ நான் வந்து சின்ன வயசுல நீங்க வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இன்னும் எப்ப பாரு நீங்க சாமி கும்பிட்டுக்கிட்டே இருப்பீங்களா அப்படிலாம் இல்லை. நான் வந்து ஒரு விநாயகர் சதுர்த்தி கூட எங்க அம்மா அப்பா கூப்பிட்டா கூட நான் அந்த ப்ரே பண்ற பர்சன்லாம் கிடையாது, கோவில் போற பர்சனும் கிடையாது. ஆனா ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல எனக்கு விஷ்ணு மாயா எல்லாமே ஆச்சு. எல்லாமே அவர்தான்ற மாதிரி வந்தார் என் வாழ்க்கையில. இது வந்து இப்ப இந்த இன்ஸ்டாகிராம்ல வந்து இப்ப இந்த ரீல்ஸ் போட்டு அதுக்கெல்லாம் முன்னாடியே இப்பதான் அது வந்து ஒரு பிசினஸ் சம்பந்தமான ஒரு இதுவாயிடுச்சு. ஸோ காசுன்னா விஷ்ணுமாயா கிட்ட போனா காசு வந்துடும், விஷ்ணுமாயா கிட்ட போனா நீ பெரிய ஆள் ஆயிடலாம், விஷ்ணுமாயனை பார்த்தா விஷ்ணுமாயா கிட்ட போனா நீ வந்து உன்னோட எதிரிகளை நீ என்ன வேணா பண்ணிடலாம், முடிச்சிடலாம், இப்படின்ற மாதிரி ஒரு தப்பான இதை பரப்பிட்டு இப்ப பாத்தீங்கன்னா நான் இப்ப சென்னையில விஷ்ணுமாயா கோவில்னு ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ நான் அவர்கிட்ட நான் போனேன். அவர்கிட்ட போயிட்டு நான் முதல் நாளே பண்ணும்போது நீ வந்து குபேரர் மாதிரி வாழலாம், நீ வந்து ஒரு செல்வம் செழிப்புமா வாழலாம். நான் அவர்கிட்ட சொன்னது ஒண்ணுதான், எனக்கு வந்து இந்த பணக்கார வாழ்க்கை, எனக்கு இந்த ஓஹோன்னு வாழ்க்கை, எனக்கு நான் இருக்கிறதுல நான் எப்பயுமே ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருப்பேன், அது எனக்கு போதும். இந்த என்னோட வாழ்க்கையில எனக்கு ஒரு தேவதை மாதிரி விஷ்ணு மாயா மாதிரி ஒரு தேவதை அவரா என் வாழ்க்கையில வந்தாரு. நான் சொல்ல வந்தது வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் திடீர்னு வாழ்க்கையில என் விஷ்ணு மாயா வந்தாரு. நான் அவரை பத்தி நான் நிறைய ரிசர்ச் பண்ணேன், நிறைய பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். நான் அவரை பத்தி இன்னும் டவுட்ஸ் தெரிய ஆசைப்பட்டேன். ஸோ இதுக்காக நான் நிறைய இடத்துக்கு போனேன். திருச்சூர்ல போனேன், நிறைய கோவில்களுக்கு போனேன், கேரளாக்கு போனேன், கேரளா இந்த திருவேண்டரம் போனேன். ஸோ இது எல்லாத்துலயுமே எனக்கு வந்து ஒரு காசு இருந்தா விஷ்ணுமாயா உனக்கு கண்ட்ரோல்ல வந்துருவாரு, நீ காசு இப்ப நான் நார்மலா அந்த பேர் சொல்ல விரும்பல. அந்த கோவிலுக்கு போறேன், அது திருச்சூர்ல இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கோவில். அங்க நான் போய் நான் ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு அங்க பாக்க. ஸோ நான் வந்து வேண்ட ஆரம்பிச்சேன். ஒரு 2-3 பேர் என் பக்கத்துல வந்தாங்க. ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு பிரச்சனை இல்லைங்க, நான் வந்து கடவுளை பார்த்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி தான் நான் சொன்னேன். இருந்தும் உங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க இதெல்லாம் கேட்டுட்டு நீங்க இந்த நிலைமையில இருக்கீங்களா, உங்களுக்கு இது பத்தாது, நீங்க அடுத்த லெவல் போனோம்னா இந்த பூஜை பண்ணுங்க. அது எவ்வளவுன்னு கேட்டா அது ஒரு 30,000 40,000 சரின்னு சொல்லிட்டு அந்த வாக்கு சொல்றதுன்னு ஒண்ணு இருந்துச்சு. நாங்க அவர் கட்டிட்டு அந்த அருள் வாக்குன்றவாங்க, துள்ளல்னு சொல்லுவாங்க. அது கேட்டா அது நார்மலா ஒரு 500 ரூபாய் தான் இருந்துச்சு. அது பத்தி கேட்டா அங்க போகும்போதுதான் சொல்றாங்க, அங்க போகும்போது நீங்க ஒரு 40,000 கட்டிட்டு போற மாதிரி இருக்கும், நீங்க எது பண்ணாலுமே உங்களுக்கு அது ப்ராஃபிட் வந்தா அதுல ஒரு ஷேர் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது 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 கேட்கவே இது நான் ஒரு இடத்துல கேட்டா பரவாயில்ல, நான் திருச்சூர்ல போன எல்லா கோவில்லையுமே நீ எனக்கு ஷேர் கொடுக்கணும், சாமிக்கு எனக்கு என்னால முடிஞ்சதை நான் பண்ண முடியும். நான் மட்டும் இல்ல, நீங்க எல்லாருமே அப்படிதான். என்னால முடிஞ்சது சாமிக்கு பண்ணணும்னா நான் பண்ணலாம், நீங்க அதுல ஒரு ஷேர் கொடுக்கணும். அந்த ஷேர்ன்றது ரொம்ப பெரிய அமௌண்டா இருக்கு. ஸோ இப்ப நான் வந்து விஷ்ணுமாயனோட சேவகனாக ஆசைப்படுறேன். ஸோ விஷ்ணுமாயனோட உபாசனை பண்ணி அந்த தெய்வத்தை நான் என் வாழ்க்கை ஃபுல்லா எடுத்துட்டு போக ஆசைப்படுறேன். ஸோ அப்பன்னு பார்த்து நான் அந்த சேவகன்னு நான் ஒரு ஆகணும், எனக்கு குரு தீட்சை வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1.5 லட்சம் ரூபாய் ஆகும். இது வந்து நீங்க நார்மலா நீங்க விக்கிரகத்தை வாங்கி வச்சிருக்கீங்க, அந்த விக்கிரகம் உங்களை அடிச்சிடும் இப்படின்ற மாதிரிலாம் ஒரு தப்பான, எனக்கு நான் விக்கிரகத்தை வாங்கி நான் வந்து ஒரு மந்திரம் சொல்லிட்டு ஒரு நார்மலா ஒரு ஜபமாலையை வச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை லீட் பண்றவன். எனக்கு இந்த அடிச்சிரும், இது பண்ணிடும், நீ தப்பான ரூட்டுக்கு போறேன்னு என்னை பயமுறுத்தி ஒரு அவங்களுக்கு உண்டான ஒரு 1.5 லட்சம். இப்ப எனக்கு விஷ்ணு மாயா பத்தி எனக்கு இன்னும் டவுட் தெரியும், எனக்கு இப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு குரு இருக்காரு. அவரு நான் என்ன டவுட்ஸ் எல்லாமே நான் அவருக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் அவர்கிட்ட கேட்பேன். பாத சனீஸ்வரர் கோவில்ல அவர் தான் மடாதிபதி. ஸோ அவர்கிட்ட நான் தீட்சை வாங்கியிருக்கேன். அவர்கிட்ட என்னோட வாழ்க்கை அவர் மூலமா போயிட்டு இருக்கு, ஒரு நல்ல நிலைமையில போயிட்டு இருக்கு. இருந்தும் வந்து நான் அவர்கிட்ட வந்து ஒரு திருச்சூர்ல சொன்னேன் இல்லையா, அங்க வந்து போகும்போது இல்ல அவரு இல்ல, அவரோட இவர் பவர்ஃபுல்லு, அவரோட இவர் தான் எல்லாமே, ஏன்னா நாங்கெல்லாம் 400 வருஷமா இங்க இந்த கோவிலை நடத்திட்டு வரோம், நீங்க இவர்கிட்ட வாங்கினாதான் உங்களுக்கு வந்து நீங்க நெக்ஸ்ட் லெவல், இல்லைன்னா அந்த உங்களுக்கு என்ன பண்ணாலுமே அந்த கடவுளும் உங்க பக்கத்துல வரமாட்டாரு, நீங்களும் ஒரு நார்மலான லெவல்ல தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு இப்ப எனக்கு இது எல்லாமே தெரியும். இப்ப நீங்க நார்மலா ஒரு ஆசைப்பட்டு ஒருத்தர் மிடில் கிளாஸ்ல வர்றாருன்னா இப்படி உங்களை பயமுறுத்தி விட்டா நீங்க கண்டிப்பா அந்த காசை கொடுத்துதான் ஆகணும், கொடுத்துருவீங்க. ஏன்னா விஷ்ணுமாயன்றது ஒரு உக்ரமான தெய்வம், உங்களுக்கு தெரியும். சோ அந்த பயமுறுத்தி அப்படி வர வைக்கிறது எனக்கு ஏதோ ஒரு நெகட்டிவ். நான் ரொம்ப ஆசையா போனேன். அங்க 2-3 கோவில் இருக்கு, பெரிய கோவில்.
அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஆசையா போனேன் அங்க. அது வந்து என்னோட வாழ்க்கை கனவா வச்சுட்டு போனேன். பட் அங்கேருந்து வரும்போது எனக்கு நான் எங்க அப்பா அம்மா கூட போனேன், அவங்களும் சரி ஒரு நெகட்டிவான என்விரான்மெண்ட்குள்ள இருந்து வரா மாதிரி இருந்துச்சு. நான் நினைச்சிட்டு போனது வேற. ஸோ விஷ்ணுமாயனோட ஒரு அரண்மனைக்கு போறேன்ற நினைச்சிட்டு போனேன். அங்க போயிட்டு காசு கொடு காசு கொடு. நான் வந்து எனக்கு இல்லைங்க, நான் சொல்லிட்டேன் இல்லைங்க எனக்கு வேணாங்க, எனக்கு இது போதும்னு சொன்னப்ப கூட அவர் என்ன எடுத்துட்டு போயிட்டு உள்ளே ஒரு கடை இருந்துச்சு. அந்த கடையில போயிட்டு எனக்கு இந்த லாக்கெட் வாங்குங்க, இந்த புக்கு வாங்குங்க, இந்த மந்திரம் ஒரு ஜபிக்கும் அதுவா அதை நீங்க வாங்கி போயிட்டு வீட்டுல வைங்க. அது என்ன எனக்கு அங்க நான் இது வரைக்கும் போனதுல எல்லாமே ஒரு சர்வீஸ் மாதிரி இல்ல, எல்லாமே ஒரு சேல் 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 சேல். அவங்க ஏதாவது அவங்க எல்லாமே ஒரு டார்கெட் கொடுத்து அவங்களுக்கு ஒரு வேலை செய்ய சொல்ற மாதிரி தான் எல்லாம் பண்றாங்க. ஸோ இவங்க மூலமா அதுவும் அந்த ஒரு புரோஹிதர் மாதிரி ஒருத்தர் அவர் வந்து இவர் என்னோடது அப்படின்ற மாதிரி அந்த ஷாப்ல சொல்லிட்டு போறாரு. அவரோட பேரை நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி ஒரு ஒரு கரெக்டான ஒரு பாதைன்ற மாதிரி எனக்கு தெரியல. இதுவே வந்து நான் வந்து சென்னையில பாதசனீஸ்வரர் கோவிலுக்கு போனேன். அந்த கோவில் எப்படின்னா அது யாருமே எங்க இல்ல. அங்க வந்து நீங்க வந்து அந்த சிவன் விக்கிரகத்துக்கு நீங்களே அபிஷேகம் பண்ணலாம். சோ சனீஸ்வரர் கோவில் இருப்பாரு, 7 விதமான சனீஸ்வரர் இருப்பாரு, காலபைரவர் இருப்பாரு, பிரத்யங்கரா தேவி 6, 7, 9 அடிக்கு இருப்பாங்க, வாரகி அம்மன் இருப்பாங்க. சோ அங்க போனோடனே என்னோட ஆரா ரொம்ப நல்லா இருந்துச்சு. சோ அந்த எனர்ஜி ஃபீல்டுன்றது என்னால உணர முடிஞ்சிச்சு. எங்க அம்மா அப்பா உள்ள போயிட்டு சிவன் பார்க்கும்போது கூட நான் விஷ்ணுமாயா தான் ஃபர்ஸ்ட் போனேன். விஷ்ணுமாயா போய் உட்காந்துட்டாங்க. அங்க யாரும் என்ன கேட்கல, ஏன் இங்க இவ்வளவு நேரம் உட்காருங்க அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கேட்கல. என்னோட இது வந்து விஷ்ணுமாயா. நான் அவர்கிட்ட ஒரு கான்வர்சேஷன், நான் அவர்கிட்ட என்னால ஃபுல்லா என்ன அர்ப்பணிக்க முடிஞ்சது, அவர்கிட்ட என்னால பேச முடிஞ்சது. சோ நான் யாருக்கிட்டையும் எதுவும் எதிர்பார்க்கல. நான் அங்க போறேன், அதுக்கு அங்கதான் எனக்கு அண்ணாசாமின்னு ஒருத்தர் அறிமுகனாரு, அவர் தான் மடாதிபதி. சோ அவர்கிட்ட நான் இவ்வளவு நடந்திருக்கேன் அப்படின்னு கேட்டதுக்கு அவரு என்ன புரிஞ்சுக்கிட்டாரு. என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க. கடைசி வரைக்கும் இந்த விஷ்ணுமாயா இந்த பாத்துல யாருமே கிடையாது. காசை எப்படி எங்கிட்ட இருந்து வாங்க பார்த்தாங்க. ஆனா இவரு என்கிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா எதுவுமே எதிர்பார்க்காம என்கிட்ட வந்து இதுதான் மந்திரம், இதுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு தீட்சை கொடுக்குறேன். அதுக்கும் எனக்கு எந்த இதுவுமே கேட்கவும் இல்லை. சோ இது வந்து ஒரு குருனா எப்படி இருக்கணும்ன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்படிதான் ஒரு குரு இருக்கணும். நான் கேள்விப்பட்டிருக்கேன் குரு எதையுமே எதிர்பார்க்காம தான் பண்ணுவாருன்ற மாதிரி. ஏன்னா அவருமே அந்த 25 வருஷம் அவரோட வாழ்க்கையில விஷ்ணுமாயா தேடல்ல நிறைய, அவர் ஒரு பிரத்யங்கரா தேவி உபாசகர். ஸோ அது எல்லாமே வந்து எனக்கு ஒரு நீ ஒரு பாத்துல போனா அது வந்து குரு தன்னால வருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ இந்த பாத்துல வந்து எனக்கு அந்த அண்ணாசாமின்ற கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சோ என்னோட தேவையை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. எனக்கு இவர்கிட்ட இவனை என்ன பண்ணலாம், இவர்கிட்ட எப்படி காசு வாங்கலாம், அதை பத்திலாம் அவரு 1% கூட யோசிக்கல. அவங்க வரவங்க எல்லாருமே அந்த கண்ணீர் விட்டு நான் ஒருத்தங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் நினைக்கிறேன், விஷ்ணுமாயா கிட்ட பேசும்போது அவ்வளவு கண்ணீர் விட்டு பேசுறாங்க. ஸோ அவங்களுக்குமே அந்த சொல்யூஷன் வந்து நான் அவங்க கிட்ட தனியா கூப்பிட்டு பேசும்போது அவங்களுக்கு அந்த சொல்யூஷன் வந்து ரொம்ப பெஸ்டா கிடைச்சிருக்கு. அவங்க வந்து அந்த வெள்ளாட்டு கர்ம பூஜையா இருந்தாலும் சரி, எல்லாமே சரி, ஒரு எதையுமே எதிர்பார்க்காம அவரு இவ்வளவு நீங்க சார்ஜ் பண்ணணும், நீங்க நன்கொடை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இது வரைக்கும் யார்கிட்டையும் கேட்ட மாதிரியும் தெரியல. ஸோ எனக்கு ஒரு குருன்றது, எனக்கு என் வாழ்க்கையில நான் உபாசனை ஒரு உக்கிர தெய்வத்தை உபாசனை எடுக்கிறதுனா கண்டிப்பா எனக்கு குருன்றது ஒருத்தர் வேணும். எனக்கு கடவுள் புண்ணியத்துல என்னோட பாத்துல அந்த குரு கிடைச்சது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். யூ டோன்ட் சூஸ் காட், காட் சூசஸ் யூன்னு சொல்லுவாங்க. நான் நம்ம போயிட்டு இவர் தான் என்னோட கடவுள் இனிமேட்டு இப்படிலாம் இல்லை அப்படின்னு. ஏன்னா நான் வந்து எவ்வளோ கடவுள் இருக்கு, வாராகியம்மன் இருக்காங்க, பிரத்யங்கராதி வாராகியம்மன்லாம் இப்போ வந்து ட்ரெண்டிங்ல போற கடவுள் மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் நான் வாராகியம்மன் எடுத்திருக்கலாமே. ஆனா நான் வந்து இந்த ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் விஷ்ணுமாயா என் வாழ்க்கையில 2 வருஷமோ 1 வருஷம் முன்னாடி வந்தாங்க. அது வந்ததுக்கு அப்புறம் நான் அந்த கடவுளை வந்து நான் வந்து சரி கும்பிட்டுட்டு விட்டுருக்கலாம். ஆனா அந்த கடவுள் எனக்கு ரொம்ப என் வாழ்க்கையில ஒரு ஒரு மேஜர் பார்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு என்னோட முழுசாவே விஷ்ணுமாயன்ற மாதிரி ஆயிடுச்சு என் வாழ்க்கையில. ஸோ நான் என்னால முடிஞ்சதை நான் தினமும் இந்த பிரேயர்ஸ் இருந்தாலும் சரி, அவருக்குன்னு உண்டான டைம் என் வாழ்க்கையில என்னைக்குமே கடைசி வரைக்கும் இருக்கும். அதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு குரு வந்து அண்ணாசாமி ஐயா. அவருக்கு நான் என் மனமார்ந்த நன்றிகள் சொல்றேன். அந்த விஷ்ணுமாயா தான் அவருக்கு காமிச்ச மாதிரி நான் நினைச்சுக்கிறேன். இது என்னோட குரு அண்ணாசாமி சொல்லி கொடுத்த எனக்கு ஒரு தியான மந்திரம். மேகசியாமம் பிரசன்யாசம் நனலங்கார சமீதம் ரத்தமானம் பரதரம் தூமுகாட்சம் மகிஷபாகம் தண்டம் கட்கம் சமாயுதம் கேட கேட சமானிதம் பாண்டவக்ரோம் சமாயுக்தம் விஷ்ணு ரூபம் சிவஹம்சம் பஜாமியகம் ரக்ஷ ரக்ஷ சிவசுத சரணம் மகாபிரபத்து. இது என்னோட விஷ்ணுமாயாவோட மந்திரம். இதை நான் வந்து என் குரு கிட்ட வாங்கி நான் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் மாலையா. ஸோ என்னோட வாழ்க்கை நான் இது 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 சொன்னதுனால நான் வந்து பெரிய லெவல் போயிட்டேன், இது சொன்னதுனால நான் ஓஹோன்னு ஆயிட்டேன். ஆனா எனக்கு நான் ஒரு என்விரான்மெண்ட்ல என்னால பீஸ்ஃபுல்லா இருக்க முடியுது. எனக்கு என்னன்னா நெகட்டிவா இருக்கோ அதெல்லாம் என்னை விட்டு போயிடுது. எனக்கு ஒருத்தர் கெட்டதுன்னு நினைச்சாங்கன்னா அந்த கெட்டது அவங்களா போயிடுறாங்க. நான் வந்து அவங்களை ஏதாவது பண்ணிட்டு இது அவங்க என்ன ஏதாவது திருப்பி பண்ணிட்டு அப்படிலாம் வரலாம் நான் யோசிக்கல. இந்த இடம் எனக்கு இது இல்லைன்னா அவரா என்ன எடுத்துட்டு போய் வேற இடத்துல வச்சிடுறாரு.
இங்க நான் இந்த சம்பந்தப்பட்ட பீப்புளுக்கு உண்டான ஆள் இல்லைன்னா அவரு எடுத்துட்டு போய் வேற இடத்துல வச்சிடறாரு, இல்லைன்னா அவங்கள வேற எங்கேயாவது கொண்டு போயிடுறாரு. ஸோ என்னோட பாத் வந்து எப்பயுமே கொஞ்சம் கிளியரா இருக்கு. என்னால சின்சியரா பண்ண முடியுது, என்னால என்னோட வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது, என்னோட டே பை டே லைஃப் வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. என் வீட்டுல வந்து எனக்கு ஒரு ரொம்ப பெரிய பவர் வந்து என் வீட்டுல எனக்கு ஒரு குழந்தை மாதிரி இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. என்னதான் இவர் உக்ரமான தெய்வமா இருந்தாலும் ஒரு 7.5, என்னோட குரு சொல்ற மாதிரி அவர் ஒரு 7.5 வயசு பையன் தான். ஸோ அவரு என் வாழ்க்கையில வந்தது எனக்கு என் வாழ்க்கையை ஏன் இவ்வளவு நாளா நான் அந்த சின்ன வயசுல இருந்து எங்க சொல்லி கொடுத்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி எங்க அம்மா எல்லாம் கேட்டேன். ஸோ அவர் என் வாழ்க்கையில சின்ன வயசுல வந்ததுன்னா இத்தனை நான் நான் எங்கேயோ பணக்காரனா இருப்பேன், எனக்கு பணக்காரனா ஆக வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா கடைசி வரைக்கும் எனக்கு ஒரு தெய்வத்தோட அருள் இருக்குன்ற மாதிரி நம்புறேன். பட்ல லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் எனக்கு இப்பல இருந்தே இன்னும் கடைசி வரைக்கும் எனக்கு விஷ்ணுமாயா அருள் இருந்தா போதும்னு நினைக்கிறேன். அதுவே எனக்கு போதும். இப்ப விஷ்ணுமாயான்றது வந்து இந்த உக்ர தெய்வத்தை வீட்டுல வைக்கக்கூடாது. என்கிட்ட கேட்கும்போது கூட நான் இதுக்கு முன்னாடி ஒரு குரு கிட்ட கேட்டேன். அவரு வந்து நீ இப்போ ஒரு 18ஆம் படி கருப்பரை எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல வச்சிருந்தா எப்படி உன்னால சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. சோ இப்ப நான் தீட்சை எடுத்துட்டு என் வீட்டுல விஷ்ணுமாயா விக்கிரகத்தை நான் வச்சிருக்கேன். சோ எனக்கு அந்த மாதிரி ஒரு பயம் கலந்த உணர்வோ இல்ல நடமாட்டம் அப்படின்ற மாதிரி எல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சோ நீங்க விஷ்ணுமாயா நீங்க எடுக்கணும், நீங்க கண்டிப்பா எடுக்கணும்னா ஒரு குரு தேவை. ஒரு குரு இல்லாம இந்த கடவுள் இல்ல, எந்த கடவுளுமே, ஈவன் விநாயகர் கூட ஒரு மந்திர தீட்சை இல்லாம நீங்க எடுக்க முடியாது. சோ ஒரு குரு கிட்ட இதை நான் எடுக்க போறேன், அதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும். ஒரு குருன்றவரு அவர் தான் எல்லாமே ஒரு பாத்துல. சோ அவரு வந்து அந்த என்னென்ன பண்ணணும், இது எப்படி இந்த கடவுளை கும்பிடணும். நீங்க பிரத்யங்கரா, நான் விஷ்ணுமாயனை பத்தி மட்டும் சொல்ல, பிரத்யங்கரா தேவி எடுத்தா கூட சரி, வாராயம்மன் எடுத்தா கூட சரி. ஸோ முதல்ல அந்த தெய்வத்தை நான் எப்படி வழிபடணும் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்ப விநாயகர் வழிபடுறதும் விஷ்ணுமாயா வழிபடுறதும் ஒண்ணும் இல்லை. விநாயகர் வந்து சாந்தமான கடவுளா இருந்தாலும் சரி, விஷ்ணுமாயா உக்ர தெய்வத்தை நீங்க எப்படி பண்ணணுமோ அப்படிதான் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். சோ அதுக்கு ஒரு குரு கண்டிப்பா தேவை. அந்த குரு வச்சு நீங்க பண்ணும்போது சோ இதுல வந்து எந்த பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. இவர் எடுத்ததுனால எனக்கு ஏதாவது பின்னாடி அடிச்சிருமோ அப்படின்ற மாதிரி எல்லாம் எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இவர் வந்து சாத்தான்களின் அரசராச்சு, இவரு வந்து எப்படின்னா சாத்தான் வேற சாத்தன் வேற. இப்ப இந்த காரைக்குடி பகுதியில சாத்தப்பன் சாத்தாயி எல்லாம் இருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஒரு தமிழ்நாட்டுல இருந்து நம்ம அவரை அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கல. ஆனா கேரளா அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு அவங்க ரொம்ப பெரிய விக்கிரகம்லாம் வச்சு ரொம்ப பெரிய டெம்பிள்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியால தமிழ்நாட்டுல முக்கியமா அதை நீங்க ஃபர்ஸ்டே இந்த விஷ்ணுமாயாவுக்கும் உண்டான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருந்தா இப்ப தமிழ்நாடு உண்டான கடவுளுக்கு தமிழ்நாட்டுல இன்னும் ரொம்ப பெரிய இருந்திருக்கும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இது தமிழ்நாட்டுல வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ விஷ்ணுமாயா பத்தி எந்த விதமான பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்க உங்க மனசார நீங்க விஷ்ணுமாயா பண்ணீங்கன்னா நீங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கை வந்து நீங்க நெக்ஸ்ட் லெவல் போறதை பார்ப்பீங்க. நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, முதல்ல உங்களுக்கு ஃப்ரீயா இருப்பீங்க, உங்களுக்கு மனசுல எந்த கஷ்டமும் இல்லாம இருப்பீங்க. அவரு பார்த்துப்பாரு. இப்ப இந்த விஷ்ணுமாயான வழிபடுறதுக்கு நான் வந்து ஒரு இவ்வளவு பெரிய விக்கிரகத்தை வாங்கி வீட்டுல வைக்கணும் அதெல்லாம் தேவையில்லை. நீங்க ஒரு நார்மலா ஒரு விளக்கு வச்சு அவரோட போட்டோ இல்லைன்னா அவரை மனசுல நினைச்சிட்டு பண்ணாலும் இதுதான் ஃபர்ஸ்ட் நான் பண்ணேன். ஒரு குரு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் பண்ணது இதுதான். ஒரு விளக்கு வச்சுட்டு நீங்க அவரோட போட்டோ யூடியூப்ல இல்ல கூகுள்ல போட்டா வரப்போகுது. அது இல்லைன்னா நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டு அவருக்கு உண்டான ப்ரே பண்ணா போதும். அவரே உங்களுக்கு ஒரு குரு கொடுப்பாரு. அவரு தான் வாழ்க்கைன்ற மாதிரி எடுத்து இந்த குரு எனக்கு பிடிக்கல, இந்த குரு இல்ல அடுத்த குரு போயிருது, இவரோட பவர்ஃபுல் குரு போறது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஒரு குரு அவரை உங்க வாழ்க்கையா வச்சுக்கிட்டு நீங்க கடைசி வரைக்கும் போனாவே போதும். உங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க படிப்படியா நீங்க நெக்ஸ்ட் லெவல் போறது, உங்களுக்கு வந்து இந்த எனிமிட்டி, உங்களுக்கு பக்கத்துல இருக்க துரோகம், இது எல்லாமே உங்களை விட்டு போறதை நீங்களே பார்ப்பீங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா தான் அமையும். கண்டிப்பா மாயன் நேயர்களுக்கு ரொம்ப நன்றி.